ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ் ஒன்று நீங்கள் பை செய்வது மூலமாக ஆன்லைனில் இலகுவாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஆன்லைன் ஜாப் வே தான் இதில் பார்ப்போம். ஸோ ஃப்ரீலான்சர் கான்செப்டை நிறைய பேர் வந்து செல் பண்ணுற சம்மந்தமாக தான் யோசிப்பாங்க. ஓகே, நீங்கள் செல் பண்ணுங்க, பட் இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் வே நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிற வே வந்து அதாவது நீங்கள் பை பண்ணிட்டு எப்படி மணி மேக் பண்ணலாங்கிற கான்செப்டே நீங்கள் யோசிங்க. நான் இந்த கிளாஸில் வெல்ஃபியர் நாங்கள் ஒரு கிளாஸ் ஒன்று செய்யணும். இங்கே இருக்கிற வெப்சைட்ஸ்லையும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு கொடுக்குறோம். அந்த ஒர்க் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னால் அதன் மூலமாக அவங்க எங்களுக்கு மணி பே பண்ணுறாங்க தானே. ஸோ எங்களுக்கு பே பண்ணுற மணியை விட அவங்க கூடுதலாக தான் ஏர்ன் பண்ணுவாங்க. பட் இங்கே ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ஒன்று கட்டாயம் தேவையா, அதை யூஸ் பண்ணியா நீங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ அதனால் ரெண்டு வகையாக கான்செப்டாக பிரித்து செய்ய போகிறேன். ஸோ இதில் வந்து பெஸ்ட்டான ஃப்ரீலான்ஸ் வெப்சைட், அந்த ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற சேவிஸை வந்து நாங்கள் எங்கே வந்து செல் பண்ண போகிறோம். இதில் நாங்கள் உருவாக்க போகிறது வந்து பெசிவ் இன்கம்மை உருவாக்குறதுக்குரிய வழியை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை வந்து நான் பெசிவ் இன்கம் ஸ்கீம் கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பெசிவ் இன்கம்ங்கிறது நாங்கள் ஒர்க்கை ஒன் டைம் தான் செய்வேன். அதுலேருந்து நமக்கு மணி ஜெனரேட் ஆகும் சொன்னால் நம்ம ஆக்டிவ் இல்லாத டைம் தூங்கும் போது நம்ம மணியை ஜெனரேட் பண்ணக்கூடிய மாதிரி கான்செப்டாக இருக்குப்பா. ஓகே ரைட். இதில் நான் ரெண்டோட கனெக்ட் பண்ணி இது பெசிவ் இன்கம் கான்செப்ட். பட் பெசிவ் இன்கம் கான்செப்டில் ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்கும். என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் நாங்கள் என்ன செய்யணும்னா எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே இல்லாமல் அதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணுறீங்கன்னா, அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களோட யூடியூப் சேனல் வந்து மொனிடைசேஷன் எனேபிளாக ஆகணும். அதாவது யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களோட சேனல் வந்து சில க்ரைட்டீரியாஸை மீட் பண்ணியிருக்கணும். அதில் மெயினான 4000 வாட்சிங் ஹவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். அது நீங்கள் சேனலை ஓப்பன் பண்ணிட்டு ஓவர் நைட் எந்த ஒரு இன்கம் ஸ்கீமுமே ஓவர் நைட்டில் வந்து சக்ஸஸ் ஆகாது. அதை நீங்கள் உங்களுக்கானதாக உருவாக்கி எடுக்கணும். அந்த ஓவர் நைட்டில் சக்ஸஸ் ஆகிடுச்சு, அப்படி ஆகுதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய விஷயம் அதுலேருந்து படிக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை படிக்கணுமா இருந்தால் அதில் என்னென்னு சொன்னால் ஃபெயிலியர் வரணும், நீங்கள் நிறைய விஷயத்தை தேடணும், படிக்கணும் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு அதை பில்டப் பண்ணி எடுக்கணுமா. வெளியிலேருந்து பார்க்குறாக்களுக்கு அது ஒரு மாதிரியா இருக்கும். பட் நீங்கள் அதை சரியாக பில்டப் பண்ணி எடுக்கணும். ஆன்லைனில் சரி ஆஃப்லைனில் சரி நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் மணி மேக்கிங் ஒரு ஆஃப்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கு எப்படி எஃபர்ட் போடுறீங்களோ அதே எஃபர்ட்டை நீங்கள் ஆன்லைனும் போட்டு தான் ஆகணும். ஓகே, அப்படி இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு இதையும் எந்த ஒரு கான்செப்டையும் நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் ஷுவராக நீங்கள் இங்கே ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. ஓகே, மெஜிக்கல் வைஸான மணி மேக்கிங்கும் இல்லை, ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறதும் இல்லை, நீங்கள் சும்மா இருந்துட்டு மணி மேக் பண்ணுறதும் இல்லை, வேலை செய்யணும். ஓகே, அது இதில் என்னென்னா ஃப்ரீடம் கூட நமக்கு. இப்போ நம்ம யூடியூப் சேனல் ஒன்று நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா அதுக்காக இப்போ ஒரு வீடியோ போட்டோன்னே அதுலேயே உங்களுக்கு 4000 வாட்சிங் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலும் அவங்க மோனிடைஸ் பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிறேன், அவங்கள்ட்ட ஒரு க்ரைட்டீரியா ஒன்று இருக்குது, அதை நீங்கள் மீட் பண்ணணும். ஓகே, அதில் மெயினானது இதுதான். ஓகே ரைட். அந்த வகையில் அது உங்களை மோட்டிவ் பண்ணுவேன். ஃபைனான்ஷியலாக பேக்ரவுண்ட் இருக்கிறாங்களுக்கு ஓகே. அப்படி இல்லாதாக்கள் நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வளர்த்து எடுக்கணும். ஸோ அதை நான் உங்களை எதோட கனெக்ட் பண்ண போகிறேன்னா ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் கான்செப்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் கான்செப்ட் என்னன்னா, நாங்கள் ஜாயின் பண்ணதுமே இங்கே வந்து ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த ஜாப்ஸ் எடுத்து நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறது தான். இதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. நம்ம வந்து இருந்தால் கட்டாயமாக இதில் ஆக்டிவாக இருக்கணுமா. இந்த கான்செப்ட் உள்ள வெப்சைட் சம்பந்தமான ஒரு A to Z கைடன்ஸை வந்து நாங்கள் கிளாஸ் வைஸ் அரேஞ்ச் பண்ணி டீச் பண்ணுறோம். கடந்த 5 வருஷமா நாங்கள் சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை இதில் உருவாக்கியிருக்கோம். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா பாருங்கள், நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை நீங்கள் அன்னைக்கே ஏர்ன் பண்ண $5 இப்போ இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டு இன்னைக்கே ஏர்ன் பண்ணால் அதை இன்னைக்கே நீங்கள் வித்ட்ரா பண்ணி உங்களோட பேங்குக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி உள்ள கான்செப்ட் தான் இது. ஸோ இவரை பாருங்க, ஏர்ன் பண்ணுறாரு வீக்கில் ஏர்ன் பண்ண கான்செப்ட் தான் இது. இவர் வந்து 23வது வித்ட்ரோல் ஒரு கேர்ள் 23வது வித்ட்ரோல் ரிசீவ் பண்ணுங்க 1,05,000. இங்கே டோட்டலாக நீங்கள் 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணாலும் வித்ட்ரா பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது. இங்கே வைக்கி ஃபெஸ்ட் ஏர்னிங்ஸ் வைக்கி போனஸும் கிடைச்சிருக்கு. இது சர்வே கம்ப்ளீட் பண்ண ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் சம்மந்தமாக உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு கம்பெனி அவங்க கேட்பாங்க. என்னத்துக்காக அவங்க கண்டினியூஸாக அந்த ப்ரொடக்ட் பண்ணுறதா, ஸ்டாப் பண்ணுறதா, ஒப்பீனியனை வச்சுட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதா, புதுசாக ஒரு மார்க்கெட்டை பிடிக்க போகல அந்த இடத்துல நம்ம லான்ச் பண்ண பிறகு அந்த ப்ராடக்டை அதுக்கு பிறகு நம்ம ரிசல்ட்ஸ் எடுத்து இது பண்ணாமல் நம்ம நேரத்துலேயே ஒரு சர்வே ஒன்று அங்கே இருக்கிற யூசர்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கேட்குறோம். அவங்களோட இது எப்படி வியூ எப்படி இருக்கோ இந்த ப்ராடக்ட் சம்மந்தமான ஒரு சொல்லி ஒரு சர்வே ஒன்று எடுத்து அந்த ப்ராடக்ட் அந்த இடத்துக்கு தேவைதானாங்கிறத பார்ப்போம். காகிள்ஸ்லேயே எல்லாம் ஒவ்வொரு ஸ்டோருக்கும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்கும், ஒரு ப்ராடக்ட் இருக்காது. ஓகே, அப்போ அது என்னன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலாச்சார ரீதியாக, பண்பாடு ரீதியாக, சமயம் ரீதியாக அங்கே ஆட்கள் வேறுபட்டு இருக்கிறதால அந்த ப்ராடக்ட் வந்து அந்தந்த ஏரியாவுக்கு தான் இது. ஓகே, முஸ்லீம் ஏரியாவில் இருக்கிற ஒரு காகிள்ஸ் ஃபுட் சீட்டில் இருக்கிறது, சிங்கிள் ஏரியாவில் இருக்கிற காகிள்ஸ் ஃபுட் சீட்டில் இருக்கிறதுலேயும் வித்தியாசம் வரும். அது என்னன்னா அவங்க அதன் ரீதியாக வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த ப்ராடக்டை வந்து அவங்க லான்ச் பண்ணும்போது அப்படி ஒரு இது ஒன்று இருக்கும். சிலது ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க, அது சேல்ஸ் நடக்காது. அது சம்மந்தமாக யூசர்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கேட்பாங்க.
அதுக்கு சும்மா உங்கள்கிட்ட கேட்காம உங்கள்கிட்ட ஒரு மணி பே பண்ணுவாங்க. அதுக்கு அதுதான் இது $0.75 $1.65 ஒரு நாளைக்கு 2 சர்வே அன்லாக் ஆகிருக்கு. பொதுவாகவே இது வந்து இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த ஃபாரின் கண்ட்ரியில் உள்ளவங்க தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகே, யூரோப்பில் இருக்கிறாங்களா ஒரு நாளைக்கு $1000 ஏர்ன் பண்ணாங்க. பட் வந்து இதில் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க ஏர்ன் பண்ண ப்ரூஃப் தான் இது. செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விளங்குமா? இதில் பாருங்க, இவர் வந்து ஃபிஃப்த் ஏர்னிங் கேர்ள் ஸ்டூடெண்ட் ஃபிஃப்த் ஏர்னிங் ஏர்ன் பண்ணுங்க 12,300. இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஏர்னிங் ரிசீவ் பண்ணுங்க 2,457. பாருங்க, ஒரு நாள் ஏர்னிங்கா இதை பிறகு எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவோம். ஒரு நாள் நீங்கள் $7க்கு $1 போனஸ், $12க்கு $1, $9, $8, $15. அதே மாதிரி ஒரு நாளைக்கு $77 ஏர்ன் பண்ணிருக்காரு. அவருக்கு $25 போனஸ். உங்களை பூஸ்ட் பண்ணுறாங்க இவங்க. இந்த ஏர்ன் பண்ணதுக்கு நீங்கள் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுங்கன்னு உங்களை பூஸ்ட் பண்ண. இது டெய்லி ஏர்னிங், வீக்லி ஏர்னிங், பெர்ஃபார்மன்ஸ் ஏர்னிங் எல்லாத்துக்குமே போனஸ். அந்த ஏர்னிங்ஸுக்கு பெஸ்ட்டாக வாராக்களுக்கு வீக்லி போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், அதே மாதிரி மந்த்லி போனஸ்னு நிறைய வெரைட்டி ஆஃப் போனஸ்கள் இந்த வெப்சைட் பே பண்ணுங்க. அந்த அளவுக்கு ட்ரஸ்டபிளான வெப்சைட்டுகள் தான் நாங்கள் படிக்கிறோம். நீங்கள் இங்கே வந்து எந்த ஒரு இதில் ஸ்கேம் இருக்குமா, இதில் ஏர்ன் பண்ணலாமாங்கிற எந்த ஒரு டவுட்டும் தெரியல. நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லா ஏர்ன் பண்ணலாமா. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஏர்னிங் வித்ரோவல், இவர் வந்து 7வது வித்ரோவல் ரிசீவ் பண்ணு 8,700. இது ஏஐ இமேஜ் சம்பந்தமான கன்செப்ட். ஸோ ஒரு நாளைக்கு $2.3 ஒரு இமேஜ் டவுன்லோட் ஆயிருக்கு. ஒரு இமேஜ் $0.3. இதுவும் பெசிவ் இன்கம் கன்செப்ட்ல 15வது ஏர்னிங் 260 டோட்டல் டாலர். இதுல சர்வே அவருக்கு ஷோ ஆகுது பாருங்க. அவர் சொல்றாரு சர்வே முடிக்கிறதுக்கு அவருக்கு டைம் காணலாம். இங்க பாருங்க சர்வே எவ்வளவு சர்வேக்கு ஷோ ஆகுது. ஸோ அதுக்கு அவருக்கு இதாகுது இல்லை. ஏன்னா நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் படிக்கிறோம்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லா ஒர்க்கும் செய்வோம். ஓகே, இதுல வந்து நீங்க டேட்டா என்ட்ரி பண்ணீங்க, டேட்டா கலெக்ஷன் பண்ணீங்க, அப்படி ஒரு வெப்சைட்ல எல்லா ஜாப்ஸும் செய்யக்கூடிய மாதிரி. அதே மாதிரி சில வெப்சைட்ல டாஸ்க் செய்யலாம், சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம், கேம் செக் பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணலாம், அஃபிலியேட் பண்ணலாம். அப்படி எல்லாமே ஒரே வெப்சைட்ல செய்யலாம். அப்படியான கன்செப்டும் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க. இவர் வந்து 31st ஏர்னிங் $1,420 இப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணிட்டு போறாங்க நிறைய பேர். அதை நீங்க இது பண்ணீங்கன்னா சரி. இங்க எல்லாமே வந்து ஜென்யூன் வெப்சைட் தான். இதுக்கு உங்களுக்கு டிகிரியோ, இன்வெஸ்ட்மெண்ட்டோ, லேப்டாப்போங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லை. அதே மாதிரி இங்கே லக்குங்கிற கன்செப்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேக்கும் இல்லையாது. சரியான கைடன்ஸை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியான ரிசல்ட்ஸ் வரும். ஓகே, எல்லாரால நீங்கள் எப்படின்னா எந்த ஒரு ஐடி நாலேஜுமே, எந்த ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜுமே மொபைலை மட்டும் யூஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ சேலஞ்சிங் பாருங்கள். அதை யூஸ் பண்ணிட்டு இவ்வளோக்கு ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ண போட்டதானே. அவ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மொபைல் தான் வெயிட் இருக்குது. அதை யூஸ் பண்ணிட்டு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அப்போ இப்படியா நாட்களுக்கெல்லாம் இருந்தோம்னு சொன்னால் எமக்கெல்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இது. ஓகே, வெரி ஈஸியான கன்செப்டாக தான் இருக்குமா இது. அதே மாதிரி இது வந்து ஃபுல் பிகினர் ஃப்ரெண்ட்லியா அண்ட் வந்து மொபைல் பேஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப் தான். இதுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று தேவைன்னா தேவையில்லை. அதுக்கு தான் நாங்கள் படிப்பிக்கிறோம். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணதுமே நீங்கள் மினிமம் 30,000 ஏர்ன் பண்ண வரைக்கும் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். இது 1 மாதம் 2 மாதம் கூட எந்த ஒரு கிரைட்டீரியாவும் இல்லை. அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் வந்துடும். அப்போ நீங்கள் மினிமம் 30,000 ஏர்ன் பண்ண வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூஸாக இது பண்ணிகிட்டே இருப்போம். ஒன்ஸ் நீங்கள் 30,000 ரீச் பண்ணால் அந்த ஏர்னிங்ஸை டபுள் பண்ணுற ட்ரிபிள் பண்ணுற கன்செப்டையும் நாங்கள் இதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோமா. ஸோ அது வந்து சில ஆட்கள் நேரத்துடைய அதை உணர்ந்து கொண்டு செயற்படுறாங்க. சில ஆட்களுக்கு அந்த டைம்ல நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குமா. அதுதான் கான்செப்ட். அதே மாதிரி நீங்கள் கன்சிஸ்டண்டாக எஃபர்ட்டை போட்டு ப்ராப்பரான டைரக்ஷனில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக சரியான ரிசல்ட் கிடைக்கும். இங்கே எந்த ஒரு டிகிரியும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, எல்லாமே ஸ்மார்ட் கைடன்ஸாக. அந்த வந்து இது மொபைல் ஃபோனை மட்டுமே வச்சுட்டு நீங்கள் ஆன்லைனில் உருவாக்கலாம். என்ன ஒரு காலநிலை இருந்தாலும் சரி. நாங்கள் மழையோ வெயிலோ வீட்டுக்கே இருந்தே மணி மேக் பண்ணக்கூடியதானே. அப்படி வீட்டுக்கே இருந்தே மணி மேக் பண்ணக்கூடியதுக்கு வந்து உங்களால் முடியுமான மேக்ஸிமம் எஃபர்ட்டை நீங்கள் போடுங்க. ஏன்னா இதுல நீங்க பாருங்க 1000 2000 ஏர்ன் பண்றீங்க. நான் ப்ரூஃப் பார்த்தேன். 1000 2000 ஏர்ன் பண்ணலாம்னா அதை நீங்க உருவாக்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த துறை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் நம்ம எந்த ஒரு காலம், எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு ரிஸ்க்குள்ள இருந்தாலும் மணியை உருவாக்கி தரக்கூடிய ஒரு கான்செப்டா. ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி. நாங்கள் 5 இயர்ஸா பிசினஸ்ல இருக்கிறோம். இங்க வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதே மாதிரி மதர்சாய் ஸ்டூடெண்ட், ஜாப் சீக்கர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட்ல வேலையாக்கள், பிரைவேட்ல வேலையாக்கள், வேர்ல்டு வைடா இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே வேலை. இப்படியான வேலையை தனக்கிட்ட ஒரு இருக்கு, அதாவது ஸ்கில் இருக்கு. அதனால வேர்ல்டு வைடா எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறவங்களுக்கான ஒரு சரியான ஆரம்பமாகவும் இது இருக்கு. ஓகே, 1500 மெம்பர்ஸுக்கு மேல ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ்ல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. சுமார் 2800க்கும் மேற்பட்ட ப்ரூஃப்ஸ் எல்லாமே மொபைல் ஃப்ரெண்ட்லி மெத்தடா. இங்க 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ இன்கம் ஃப்ரீலான்சர் எல்லாமே ஒர்க்கிங் மேட். அங்கே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, எந்த ஒரு ட்ரேடிங்கும் இல்லை, எம்எல்எம் கான்செப்ட் இல்லை. எல்லாம் 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தானே. ஸோ இந்த ஜாப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நீங்கள் வெல் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனலில் வந்து பாருங்க. இதில் வந்து பிளேலிஸ்ட் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் நான் ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். 185 வீடியோவில் எமது பாடநெறி எவ்வாறு வேலை கடப்பணும் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒர்க்குன்னு விளங்கும். அதே மாதிரி இதில் பயோலையும்
இந்த லிங்க் எல்லாம் டெலிகிராம் லிங்க், வாட்ஸ்அப் கண்டெக்ட் எல்லாமே இருக்குது. அதையும் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் டிப்ஸ் எல்லாம் இங்கே ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே டெய்லி ஜாப் அப்டேட், பிகினர் கைடன்ஸ் ஷேர் பண்ணுவோம். இது மொபைல் ஏர்னிங் ரிலேட்டடான மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங்ஸை அப் டு டேட் நான் ஷேர் பண்ணுவோம். இது வாட்ஸ்அப் குரூப்லையும் இது ஷேர் பண்ணுவோம். ஸோ தேவையான இந்த எக்ஸஸ் எடுக்கலாம். இந்த எக்ஸஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ண டெலிகிராம், வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும். கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் இதில் கண்டெக்ட் இருக்கும். ஸோ கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு நீங்கள் வெல் ஃபியூச்சர் அகாடமி ரிசர்ச் பண்ணிங்கன்னா எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகிடும். இங்கேயும் செக் பண்ணலாம். இதில் இமேஜஸ் இருக்கும். இதில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிற ஒரு இமேஜஸ்கள் ஷோ ஆகும். அதே மாதிரி வீடியோஸ் இருக்கும். யூஸர்கிட்ட நல்ல என்கேஜ் ஆகின வீடியோ, ஷார்ட் வீடியோஸ் இருக்கும். 3 மினிட்டுக்குள்ள வீடியோஸ். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ இது ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் இது எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் வந்து இதில் இந்தியா, துபாய், கட்டார், ஸோ இந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க ஏர்ன் பண்ணதுக்குரிய ஒரு ஷார்ட் இன்ட்ரோ வீடியோவும் இருக்குது. அதே மாதிரி சர்வே எப்படி கம்ப்ளீட் பண்ணுற, அவங்க எப்படி அந்த கேள்வியை கேட்காங்க, நம்ம எப்படி அதை இன்ட்ராக்ட் ஆகணுங்கிற வீடியோவும் இருக்குது. அதே மாதிரி பிஎல்ஆர் பிடிஎஃப் எக்ஸஸ் இருக்குது. ப்ரைவேட் லைசன் உள்ளது. அதாவது இந்த பிடிஎஃப்பை வந்து நீங்கள் ரீசெல் பண்ணலாம். அதை உங்களோட அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் கிவ் அவே கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி இது வந்து 5 இயர்ஸாக நாங்கள் கிளாஸில் இருக்கிறோம். பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங். ஃபர்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். பார்ட் டைம், ஃபுல் டைம்னு ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி. எந்த ஒரு பொஸ்ஸுமே உங்களுக்கு இல்லை, எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை. எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தட்டா. ஸோ நீங்கள் இது கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்மந்தமாக மோர் டீட்டெயில். அதே மாதிரி சோஷியல் மீடியா இங்கே இருக்குது, இது பண்ணிக்கொள்ளுங்களா. ஓகே ரைட், நம்ம கான்செப்டுக்குள்ளே போவோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரீலான்சர்னால் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஃப்ரீலான்சருங்கிறது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேர் யூ ஆஃபர் ஸ்கில் ஓ சர்வீஸ் டு மல்டிபிள் கிளைண்ட்ஸ் ஒன் ப்ரொஜெக்ட் அல்லது கான்ட்ராக்ட் பேசிஸ். அதாவது இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் ஹோல்டராக இருக்கிறீங்க, அல்லது அந்த சர்வீஸை வந்து ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டியை கொண்டிருக்கீங்க. அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ஒன்று கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஸ்கில்லை வச்சு என்ன செய்யலாம்னா மணி மேக் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் டிசைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த டிசைனிங் ஸ்கில்லில் ஓகே இன்னொரு ஆள்கிட்ட இருந்து, அதாவது அந்த இன்னொரு ஆளுக்கு நீங்கள் ட்ராப் பண்ண அந்த வேலையை எடுத்து இன்னொரு ஆளுக்கு ட்ராப் பண்ணக்கூடிய கான்செப்ட் உள்ள ஆள்னாலும் சரி, ஓகே ஏதோ ஒரு வகையில் அந்த சர்வீஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு ஹோல்டராக இருந்தால் நீங்கள் அதை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் மல்டிபிள் கிளைண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் செல் பண்ணலாம். ஓகே, ஒரு கிளைண்ட் இல்லை, மல்டிபிள் கிளைண்ட்ஸ். அதுவும் வந்து நீங்கள் வேர்ல்டு வைடாக, இப்போ நீங்கள் லோக்கல் வைஸாக தான் செல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வேர்ல்டு வைடான மெம்பர்ஸை இதிலேருந்து கெதர் பண்ணி கொள்ளலாமா, அப்படி ஒரு கான்செப்ட் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே ரைட், ஃப்ரீலான்சிங் சர்வீஸில் நீங்கள் நம்ம ஃப்ரீலான்சர்னு ஒரு வெப்சைட் இருக்குது, நான் கிளாஸில் படிக்கிறேன். இந்த வெப்சைட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ப்ரெஃபர் ஃப்ரீலான்சர் ப்ரோக்ராம்னு நான் ஃபியூச்சரில் அதை வீடியோவாக போடுவேன். ப்ரெஃபர் ஃப்ரீலான்சர் ப்ரோக்ராம்னு வேர்ல்டு வைடாக நல்லா ஃபேமஸான நாசா போன்ற டீலோய் போன்ற பெரிய கம்பெனிஸுகளுக்கு வந்து ஃப்ரீலான்சர் வெப்சைட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற கொஞ்சம் ஃப்ரீலான்சர் எடுத்து அவங்கள ப்ரெஃபர் பண்ணி, அதுவே இதே ஃப்ரீலான்சரை ப்ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணுது. ஓகே, ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் 2-3 பேர் நாசாவில் இதனூடாக போயிருக்கிறாங்க. ஓகே, ஃப்ரீலான்ஸரோட இந்தியாவில் வந்து நிறைய பேர் போயிருக்கிறாங்க. ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸை ஒரு குறிப்பிட்ட நீங்கள் கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ண நாலேஜ் தானே, அதை யூஸ் பண்ணிவிட்டு என்னென்ன வழிகளில் மணி மேக் பண்ணிடுமோ நீங்கள் மேக் பண்ணுங்கள். முக்கியமாக ஒன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்குரிய கான்செப்டை உருவாக்குங்க. ஓகே, உங்களுக்கு ஃபெயிலியர் வரும். இப்போ நீங்கள் நான் ஏரியா சொன்ன மாதிரி தான், நீங்கள் எடுத்த முதலாவது தரத்திலே வந்து சக்ஸஸ் ஆகணும். அதே மாதிரி ஓவர் நைட்லேயே இது சக்ஸஸ் ஆகுங்கிறது எங்கேயுமே இல்லை. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட நாலேஜ் வந்து குறையும். எப்போ ஃபெயிலியர் வருதோ அப்போ தான் வந்து நீங்கள் நிறைய இடத்தை தேடுவீங்க, நிறைய விஷயங்களை இது பண்ணுவீங்க. அது முடிய கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு தான் அந்த மருந்துக்கு அந்த உங்களுக்கு வருத்தத்துக்கு மருந்தின் மூலமாக குணமாகும்னு சொன்னால் அவர் மட்டும்தான் டாக்டராக இருக்கணும். அப்படி இல்லை. ஓகே, அது வந்து நீங்கள் அந்த குணமாகும் மட்டும் நீங்கள் உரியவரை தேடி 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 தான் போகத்தான் போகணும். ஓகே, உங்களோட சைடில் தான் உங்களுக்கு அந்த எஃபர்ட்டில் வர ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு தான் கூடுதலாக தேவை, அவருக்கு தேவையில்லை. அப்போ அந்த வகையில் நீங்கள் இதில் அந்த சரியான சக்ஸஸ் வர மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும். பட் நாங்கள் இங்கே என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், நம்ம இங்கே வந்து ட்ராப் சேல்ஸ், அதாவது இதில் பையராக தான் நம்ம இருக்க போகிறோம். இது செல்லருக்குரிய கான்செப்ட் தானே. ஸோ நம்ம இருந்தாலும் சில விஷயங்களை நான் இங்கே சொல்கிறேன். இது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்ட் கான்செப்டாக நீங்களாகவே இங்கே ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் உங்களோட யாருமே வர மாட்டாங்க, உங்களுக்கு யாருமே இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்களோட சேல்ஸை நீங்கள் தான் இங்கே ஆஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ப்ரொஜெக்ட் பேஸாக இருக்கும். ஓகே, ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று சொல்லுவாங்க, அந்த ப்ரொஜெக்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரெஃபர் ஃப்ரீலான்சர் ப்ரோக்ராம், ஃப்ரீலான்சர் சொன்னால் அப்படி நிறைய கான்செப்ட் இருக்குது. எங்களோட கிளாஸ்லேயே நாங்கள் டீச் பண்ணுற வெப்சைட்ஸில் என்ன செய்வாங்கன்னா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்களை கொஞ்சம் பேர் எடுத்து அவங்க ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஒவ்வொரு மெம்பர்ஸ் 90% அக்யூரசி உள்ள ஒர்க்கர்ஸ், அதே மாதிரி அக்யூரசி ஒர்க்கர்ஸ்,
மோர் தென் 10,000 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண ஒர்க்கர்ஸ், ஸ்ரீலங்கன் ஒர்க்கர்ஸ் இப்படின்னு நிறைய லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இவங்களை கொண்டு போட்டுட்டு இவங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னா அவங்க வந்து கூடுதலான ஜொப்பை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஓகே, அது எப்படின்னு சொன்னால் புது ஆக்களுக்கு அந்த ஜொப்பை கொடுக்குறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனுக்கு கொடுக்குறதுக்கும் வித்தியாசம். அதுக்கு அந்த பிளாட்ஃபார்மே ஹெல்ப் பண்ணுது. ஓகே, பட் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அங்கே ஆப்ஷன் இருக்குதா? அப்போ என்னென்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸை காட்டுறது தான் உங்களோட மெயினான கான்செப்டாக இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டியாக நீங்கள் எங்கே இருந்தும் எவ்வளவு வேணாலும் எப்போ வேணாலும் மணி மேக் பண்ணலாம். இதுதான் உங்களோட கான்செப்ட். இல்லை வீட்டை தான் இருக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஓகே, அடுத்தது வெரைட்டி ஆஃப் கிளைண்ட்ஸாக கிளைண்ட்ஸ் வந்து நிறைய வெரைட்டியில் வருவாங்க. ஒன்று வந்து தேவை. அப்போது நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ண போகிறாங்கன்னா லோகோவை அவங்களே க்ரியேட் பண்ணி எடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. எனக்கு லோகோ தேவைன்னா இந்த கம்பெனிக்கு நானே க்ரியேட் பண்ணேன். இன்னொரு ஆள் இருக்காங்க என்னென்னா உங்கள்கிட்ட அந்த லோகோ க்ரியேட் பண்ணி எடுத்து இன்னொரு ஆளுக்கு செல் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட லோகோ க்ரியேட் பண்ணி சில பிளாட்ஃபார்மில் சில மார்க்கெட்ஸில் செல் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதான் நம்ம இதில் படிக்க போகிறோம். ஸோ அப்படி வெரைட்டி ஆஃப் கிளைண்ட்ஸ் வரப்போகிற நீங்கள் வெரைட்டி ஆஃப் நாலேஜை கெயின் பண்ணுவீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆளோட நோக்கமும் வித்தியாசமாக இருக்கும். அதை இங்கே லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வித்தியாசமான ஃபீல்டு இங்கே இருக்குது. நிறைய ஃபீல்டு இருக்குது. ரைட்டிங், கிராஃபிக் டிசைனிங், டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங், விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் சொல்லி நிறைய கான்செப்டில் வெரைட்டியில் வந்து ஃபீல்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது நீங்கள் என்னத்தை மேனேஜ் பண்ணலாம், மார்க்கெட்டிங், இன்வாய்ஸ், டேக்ஸு, பெனிஃபிட், இது எல்லாத்தையுமே நீங்கள் மேனேஜ் பண்ணக்கூடியமாக உங்களுக்கு இது இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் நம்ம இந்த பையராக இதுதான் நம்ம யோசிக்க போகிறோம். இந்த செல்லர் கான்செப்ட் வந்ததால் நம்ம அது சம்மந்தமாக பார்க்க தேவையில்லை. ஓகே, அடுத்தது வந்து நம்ம இந்த ஃப்ரீலான்ஸ் சர்வீஸை வந்து எங்கெங்கே வந்து நம்ம இது பண்ணிக்கொள்ளலாம்னு நான் வெப்சைட் இதில் சொல்கிறேன். இதில் நான் சொல்கிற வெப்சைட் வந்து பெரும்பாலும் சில வெப்சைட்டை நான் சொல்ல மாட்டேன். சில வெப்சைட் வந்து கொஞ்சம் ட்ரஸ்டபுளான ஹை ட்ரஸ்டபுளான வெப்சைட். ஸோ அதை நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. மக்கள் வந்து இன்னும் இது இல்லாமல் சில வெப்சைட்டு நான் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். லோ காம்படிஷன் உள்ள வெப்சைட்னோட ஃப்ரீலான்ஸ் வெப்சைட், அந்த வெப்சைட்டுகளை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். பட் கான்செப்டை நான் எப்படி பார்க்க போகிறேன்னு பாருங்களேன். முதலாவது அப்வொர்க். ஸோ அப்வொர்க்குங்கிறது வந்து இது இங்கே நிறைய கம்பெனிஸ் மிச்ச காலமாக ஆன்லைனில் இருக்குது. இங்கே நிறைய டைப் ஆஃப் இது இருக்குது. இந்த அதாவது ஜாப்ஸ் வெரைட்டி. ஓகே, ஜாப்ஸ் வெரைட்டி இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஏஐ சர்வீஸ் டெவலப்மெண்ட், அதே மாதிரி சேல்ஸ், மார்க்கெட்டிங், டிசைனிங், ரைட்டிங், அட்மின், லீகல், ஃபைனான்ஸ், ஹெச்ஆர், என்ஜினியரிங் இப்படின்னு சொல்லி நிறைய டைப்பில் இருக்குது. இதில் சப் கேட்டகரி நிறைய இருக்குதா. இங்கே மைக்ரோசாஃப்ட், ஏபிஎன், கிளாஸ் டோர் இவங்கெல்லாம் வந்து இவங்களோட கனெக்ட் ஆகி இங்கே ஜாப்ஸ் எடுக்கிற ஆட்கள் இவங்களும் இருக்கிறாங்க. ஓகே, இங்கே இருக்கிற நீங்கள் ஜாப் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இவங்களும் உங்களை ஹையர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குதா. அதான் அந்த அவங்களோட கனெக்ட் ஆகி இருக்கிறது. ஓகே, இங்கே நிறைய ஹையர்ஸ் நீங்கள் ஹையர் பண்ணலாம். என்னென்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்சன்ஸ் வந்து வேணும்னு சொன்னால் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு டெவலப்மெண்ட், நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். டெவலப்பில் ஆட்கள் வேணும்னு சொன்னால் இப்போ பாருங்கள், இவர் வெப்சைட் டெவலப்பர் 4.8% 1000க்கு மேலே இவர் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு ப்ராஜெக்ட். அதே மாதிரி இதில் வந்து ஒரு மணித்தாளத்துக்கு $50. இதை வந்து நீங்கள் இங்கேவே நீங்கள் யார் தேவைங்கிறத நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து நான் சொல்கிறேன்னா பிறகு சொல்கிறேன். இதில் வெப் டெவலப்மெண்ட், பைத்தான், PHP, ஜாவா ஸ்கிரிப்ட், வெப் அப்ளிகேஷன், HTML, வேர்ட்பிரஸ், API, CSS, MySQL, HTML5, அமேசான் வெப் சர்வீஸ், டேட்டா பேஸ் டிசைன், jQuery, கிராஃபிக் டிசைன், வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் நான் இது ஒரு கேட்டகரியில் இப்படி நிறைய கேட்டகரி இருக்குது. நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணி கொள்ளலாமா அப்வொர்க். ஓகே, ரெண்டாவது நாங்கள் பார்க்க போகிறோம் ஃப்ரீலான்சர். இது என்ன கான்செப்டை நான் இதை அப்வொர்க்கை சொல்கிறேன்னு சொன்னால், அப்வொர்க்கில் நீங்கள் ப்ரொஜெக்ட் போஸ்ட் பண்ணலாம். ஓகே, எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் போஸ்ட் பண்ணலாம். பட் இங்கே வந்து பெஸ்ட்டான ஒரு வே, அதில் ஒரு பெஸ்ட் வே தான் இந்த ஃப்ரீலான்சர். ஃப்ரீலான்சர் பொதுவாகவே இந்த அதாவது நாங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சர்வீஸை செல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜிக் க்ரியேட் பண்ணிவிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்து நிறைய பேர் பாருங்கள், 5000க்கு மேலே ஜாப்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான ஜாப், உங்களுக்கு எந்த ஜாப் எந்த க்ரைட்டீரியாவில் தேவையோ அந்த ஜாப்புக்கு நீங்கள் என்ன செய்யலாம். இங்கே பாருங்கள், இ-காமர்ஸை பில்ட் பண்ணி தரலாம், ஃபேஸ்புக் ப்ரொமோஷன் பண்ணுவான், வேர்ட்பிரஸ் சைட் பில்ட் பண்ணுவான், மினிமலைஸ் லோகோ டிசைன் பண்ணுவான், ஆஸ்திரேலியன் டூரிஸ்ட் விசா அசிஸ்டன்ட் தேவையாம், அதே மாதிரி வேர்ட்பிரஸ் அண்ட் வந்து யூடியூப் வீடியோ எடிட்டர் தேவையாம், சோஷியல் என்கேஜ் காப்பிரைட்டர் தேவையாம், இப்படின்னு நிறைய ஜாப்ஸ் வந்து இவங்க இதில் பெனிஃபிட் என்னென்னா நாங்கள் அமௌண்ட்டை செட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஜாப்ஸுக்கு $5 ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நிறைய பேர் பிட் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த ஜாப்ஸை நாங்கள் படிப்பிக்க போகிற பிள்ளைகள்கிட்ட சொல்கிறது, நீங்கள் மினிமம் அமௌண்ட்டுக்கும் முதல், ஏன்னா எங்களுக்கு வந்து 5 ஸ்டார் வேணும். 5 ஸ்டார் கெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் அமௌண்ட் சின்ன உள்ள ஆட்களுக்கு செய்து கொடுத்தோம்னா நல்ல சாட்டிஸ்ஃபை. ஏன்னா குவாலிஃபைடான நீங்கள் $5க்கு குவாலிஃபைடு இல்லைன்னு சொல்லக்கூடாது, குவாலிஃபைடான ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் இதை எப்படி கிரியேட் பண்ணணுங்கிற க்ரைட்டீரியாவை சொல்லிட்டு சொன்னோம்னா நிறைய பேர் இதுக்கு பீட் பண்ணுவாங்க. இது கான்செப்ட் என்னன்னா ஜாப்ஸை எம்ப்ளாயர்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. இதில் அதுக்கு வந்து நாங்கள் பீட் பண்ணுற மாதிரி இருக்குது.
இங்கே நாங்கள் இதுக்கு நான் இந்த ஜாப் உங்களுக்கு இவர் க்ரைட்டீரியா சொல்லுவார், இந்த ஜாப்பை நான் செய்து தரணும்னு சொல்லி இங்கே பாருங்கள் இவங்கள மாதிரி நம்மளும் பீட் பண்ணோம். அதுலேருந்து ஒரு பெஸ்ட்டான பர்சனை அவர் தான் தெரிவு செய்வாரா. ஸோ அப்படி ஒரு கான்செப்ட் தான். ஸோ இப்படி இதுவும் ஒரு வெப்சைட். இதில் தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். மற்றது நான் கிளாஸில் படிக்கிறதால இதை சொல்கிறேன். மற்றதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. அதே மாதிரி பீப்புள் பவர் இது அவர் கணக்குப்படி இது பண்ணுறேன். இதுலேயும் நிறைய வெரைட்டி சர்வீஸ், டெக்னாலஜி, ரைட்டிங், டிசைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ, பிஸ்னஸ், மியூசிக், மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா இப்படின்னு இதுலேயும் சப் கேட்டகரி நிறைய இருக்குது. சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி, சோஷியல் மீடியா மானிட்டரிங், சோஷியல் புக் மார்க்கிங், சோஷியல் மீடியா அனாலிஸ்ட்னு ஒரு சொல்லி நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் இந்த கேட்டகரியில் உள்ள ஜாப்ஸை நீங்கள் இங்கேருந்து கேதர் பண்ணி கொள்ளலாமா. ஸோ இதுவும் பிபிசி, பிஸ்னஸ் இன்சைடர், சிபிஎன், ஃபோர்ப்ஸ் இப்படியான நிறைய கம்பெனிகளோட இவங்க டைப் ஆகி செய்கிறாங்க. ஓகே, அதாவது அவங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த கம்பெனிலாம் இங்கேருந்து அக்கா ஹையர் பண்ணுறாங்களா. அடுத்த வெப்சைட்டான வந்து guru.com. இதுவும் மிச்ச காலமாக ஆன்லைனில் இருக்குது. ஓகே, 2 மில்லியனுக்கு மேலே ஃப்ரீலான்சர்ஸ் எக்ஸ்பர்ட் இதிலே இருக்கிறாங்க. எல்லாம் ஹை ஸ்கில்லுள்ள ஆக்கள். ஓகே ரைட். 8 லட்சத்துக்கு மேலே எம்ப்ளாயிஸும் இருக்கிறாங்க. ஓகே, $250 மில்லியன் மேலே பே பண்ணப்பட்டிருக்கு. 99 ப்ரோக்ராமிங்கில் பாருங்களேன் என்னென்ன கேட்டகரி இருக்குதுன்னு இதை பாருங்களா பார்த்துருங்க. ஓகே, ஃப்ரீலான்ஸ் ரைட்டர், டேட்டா என்ட்ரி, ஃபோட்டோ எடிட்டர்ஸ், ஃப்ரீலான்ஸ் இப்படி மெயின் கேட்டகரியில் நிறைய சப் கேட்டகரி எல்லாம் இருக்குது. ஸோ அப்படியான சில ஜாப்ஸ் அது அப்படியான சர்வீஸ்களும் நீங்கள் இங்கே என்ன செய்யலாம் கெதர் பண்ணி கொள்ளலாமா. ஓகே ரைட். நான் பை பண்ணுற வியூவில் தான் பாருங்கள். அடுத்தது நான் ஃப்ரீலான்சர் வெப்சைட் பார்க்க போகிறேன். எப்படின்னா நான் மேலே பார்த்தே ஜென்ரல் வெப்சைட். இது வந்து இது எப்படி வெப்சைட்னு சொன்னால் சில நிச் வைஸான கன்செப்ட். ஓகே, ஸோ பிகினர்ஸ் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டுக்கு நான் சொல்கிறது வந்து கண்ட்ரா. ஸோ இது சம்மந்தமாக நான் தனியாக படிப்போமா இந்த பிளாட்ஃபார்ம் கண்ட்ரா சம்மந்தமாக நான் தனியாக சொல்கிறேன். இங்கே வந்து என்னென்னா நாங்கள் இங்கே நிறைய ப்ரொஜெக்டுகள் வந்து போஸ்ட் பண்ணணும். அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறது தான். பட் இது கொஞ்சம் வித்தியாசமான கன்செப்ட். ஓகேயா. ஸோ இதை வந்து நீங்களும் உருவாக்கலாம். இப்படி ப்ரொஜெக்ட்ஸை வந்து நீங்களும் உருவாக்கலாம். போஸ்ட் ஜாப் நீங்கள் பாருங்கள், கிளிக் பண்ணோன்னே போஸ்ட் ஜாப்னே இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பீப்புள் ரோலுக்கு பீப்புள். ஸோ வெப் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக அவங்களுக்கு தேவைன்னா இது பண்ணலாம். இவர் வந்து $1000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. யூஎஸ்ஏ இப்படி வந்து நிறைய பேர். இவர் யூஎஸ்ஏலேருந்து, இவர் ஸ்பெயின்லேருந்து, இவர் யூஎஸ்ஏலேருந்து. ஸோ இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு எந்த கண்ட்ரியில் உள்ள தேவைன்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி எடுத்து செய்யலாம். ப்ரொஜெக்ட்ஸ் வைஸானு சொன்னால் ப்ரொஜெக்ட் வந்து இங்கே ஷோ ஆகும். நான் வெப் டெவலப் இங்கே க்ளோஸ் பண்ணி விடுறேன். இது செய்யா க்ரியேட்டிவ் வித் டோன்ஸ் ஹை காலேஜ். அதே மாதிரி இது ஃப்ரேமரில் சேலஞ்ச். அது மாதிரி பிராண்ட் டிசைனில் இதில் வீடியோ எடிட்டிங். ஓகே, இதில் நீங்கள் வியூ மோர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனிங் சம்மந்தமான இங்கே ப்ரொஜெக்ட்ஸுகள் ஸோ ஆகும். அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இது வித்தியாசமான கன்செப்ட் நான் பிறகு சொல்லுவோம். அதே மாதிரி டொப்டால் வந்து ஒரு இதான பிளாட்ஃபார்ம் தான். நீங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் இது இருக்கிறாங்க. டேலண்ட்ஸ் வந்து டெவலப்பர், டிசைனர்ஸ், மார்க்கெட் எக்ஸ்பர்ட் இப்படின்னு சொல்லி நிறைய டீம்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது, டீம் வைஸாகவும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படியான நீங்கள் டீமையும் இதுலேருந்து ஹையர் பண்ணலாம். அதே மாதிரி இதில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. பெரிய கம்பெனி நீங்கள் பாருங்கள், இவர் ஆப்பிள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவர், இவர் கூகுளில் ஒர்க் பண்ணுறவர், ஓகே மெட்டாவில் ஒர்க் பண்ணுற இப்படி பெரிய கம்பெனிஸ்களில் ஒர்க் பண்ணுறாங்க இங்கே இருக்காங்க. ஓகே, ஒன்றும் அவங்கக்கிட்ட இருந்து ஒர்க்கை நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அப்படி பெரிய நாலேஜ் உள்ளாக்கள் பெரிய கம்பெனியில் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இது பண்ணலாம். டோட்டலாக கொஞ்சம் பெரிய டாப் லெவல் கம்பெனியாக நீங்கள் அவங்கள்ட்ட அந்த சேவிங்ஸ் எல்லாம் எடுக்கிறோன்னு சொன்னால் சும்மா சின்ன அமௌண்ட்டுக்குலாம் எடுக்க இல்லாது. ஓகே ரைட். அடுத்து நீங்கள் அந்த சேவிங்ஸ் தேடக்கூடிய ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்ஸு லிங்க்டின் ஜாப்ஸில் தேடலாம். டாஸ்க் ரேபிட்னு ஒன்று சொல்லியிருக்கு, அதில் தேடலாமா. அது மாதிரி சிம்பிளி ஹையர்டு இருக்குது, அதிலே நீங்கள் தேடி கொள்ளலாம். ஓகே ரைட். இப்போ நம்ம கன்செப்ட் நம்ம வெப்சைட் தெரிஞ்சுட்டு நம்ம ஜாப்ஸை வந்து இங்கே போஸ்ட் பண்ண போகிறோம். இதில் அடுத்து எங்கே இது பண்ண போகிறோம்னு சொன்னால் நாங்கள் என்வேட்டோ எலிமெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதாவது இந்த பிளாட்ஃபார்ம் என்னென்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டான பிளாட்ஃபார்ம். இது என்ன ஆஃபர் பண்ணுதுன்னா என்னத்தை டவுன்லோட் பண்ணுறதுக்குரிய ஒரு மெசிவான லைப்ரரியை கொண்டிருக்கு. என்னென்னா இங்கே ஸ்டாக் வீடியோஸ், கிரியேட்டிவ் அசட்ஸ், மியூசிக், ஃபோட்டோஸ், கிராஃபிக்ஸ், வெப்சைட் டெம்ப்ளேட்ஸ், ஃபண்ட்ஸ் அண்ட் ஏஐ டூல்ஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் மந்த்லி அல்லது ஆனுவல் ஃபீஸை நீங்கள் பே பண்ணிவிட்டு எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி. ஓகே, அப்படி ஒரு கான்செப்டில் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. ஓகே, இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வீடியோ ஸ்டாக் ஃபுட்டேஜ், வீடியோ டெம்ப்ளேட், ஆஃப்டர் எஃபெக்ட், ப்ரீமியர் ப்ரோ, லட்ஸ், அதே மாதிரி மோஷன் கிராஃபிக்ஸ் எல்லாம் நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி கிராஃபிக்ஸில் ஐகான், இல்லஸ்ட்ரேஷன், டெக்ஸ்டர்ஸ், சோஷியல் மீடியா டெம்ப்ளேட்ஸ். என்ன இந்த பிளாட்ஃபார்ம் இதுக்கு முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் நான் படிச்சிருக்கிறேன். அதாவது இந்த ஸ்டாக் வீடியோஸ், ஸ்டாக் ஃபோட்டோஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பட் அதெல்லாம் விட இது பெஸ்ட்டாக. எதுக்காக பெஸ்ட்டுன்னு சொன்னால் முதலாவது இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வெப்சைட் வச்சுருக்கு. இப்போ வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட், கிராஃபிக்கை இது ஆனால் நான் ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு இடத்துல தான். அதே மாதிரி
பெர்சன்டேஜ் வந்து 50-50 ராயல்ட்டி உங்களுக்கு. ஓகே, அடுத்தது கிராஃபிக்ஸில் ஐக்கன், இல்லஸ்ட்ரேஷன், டெக்ஸ்டர்ஸ், சோஷியல் மீடியா டெம்ப்ளேட், மோக்கப்ஸ், பிரிண்ட் டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாம் நீங்கள் இங்கே செல் பண்ணலாம். அதே மாதிரி மியூசிக் ட்ராக்ஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட் குவாலிட்டி லைசன்ஸ் உள்ள ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இது பண்ணலாம். அதே மாதிரி வெப் டெம்ப்ளேட், வேர்ட் ப்ரெஸ் தீம், HTML டெம்ப்ளேட்ஸ், UI கிட்ஸ் எல்லாம் நீங்கள் இது பண்ணலாம். அது மாதிரி ஃபோன்ஸ், எக்ஸென்டிவ் ஃபோன் லைப்ரரி, ஃபோட்டோஷாப், ப்ரஷஸ், ஆக்ஷன், அதே மாதிரி ப்ரெசெட்ஸ், ஃபோட்டோவில் மில்லியன் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஃபோட்டோஸ், அதே மாதிரி மாடல்ஸ், ரெண்டர்ஸ், அசட்ஸ், ஏஐ டூல்ஸ், நீங்கள் இமேஜ் ஏஐ டூல்ஸ், வீடியோ ஏஐ டூல்ஸ்லாம் இங்கே இது பண்ணி கொள்ளலாமா. ஓகே ரைட். இப்போ இதை நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் அடுத்த கான்செப்ட் நாங்கள் இங்கே தான் ஏர்ன் பண்ண போகிறோம். எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம்னா, நாங்கள் இவங்கள்ட்ட வந்து ஒரு கண்ட்ரிபியூட்டர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது இங்கே இவங்களுக்கு தேவை தானே, இவங்களுக்கு தேவைப்படுற இந்த வீடியோஸ், ஃபோன்ஸ் இது எல்லாத்தையும் நாங்கள் க்ரியேட் பண்ணி இதில் அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் பண்ணால் இது எங்களுக்கு பெசிவ் இன்கம். அதாவது நாங்கள் ஆக்டிவ் ஆகிருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணிட்டோம்னா இது வந்து சேல் நடக்க எங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஓகே, இது எப்படி க்ரியேட் பண்ணுற, நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் க்ரியேட் பண்ணதும் ஜாயின் பண்ண நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே இவங்களே சொல்லுவாங்க பாருங்கள், ரீச் 2 million customers while doing what you love, become an encoder work author and sell your work with the largest online creativity. ஓகே, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஐடியெல்லாம் ஃபஸ்ட்டுக்கு வெரிஃபை பண்ண டெக்ஸ்ட் W8 பென். டெக்ஸ்ட் எதுவும் டவுட்னா என்னட்ட கேளுங்க. நம்ம கிளாஸ்லையும் படிக்கிற எல்லா வெப்சைட்டுக்கும் வந்து நம்ம சப்மிட் பண்ணுறது W8 பென்னா. ஓகே, இதில் வந்து கோட் வெப்சைட்டுக்கு. ஓகே ரைட். இப்போ இதில் நம்ம இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். வெப்சைட்டு நான் சில விஷயங்களை ஸ்டார்ட்லேயே சொல்லிடுறேன். இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம இப்போ செல் பண்ண போகிறோம். செல் பண்ணுறதுக்கு முதலாவது உங்கள்கிட்ட அது சம்மந்தமான நுழைவு எது சம்மந்தமானதுன்னா நான் ஒவ்வொரு கான்செப்டாக சொல்கிறேன். இந்த இருக்குது கோட் கேனி ஒன்று ஒரு வெப்சைட் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ப்ளகின்ஸ், கோட்ஸ், ஸ்கிரிப்ட், பூட்ஸ்ட்ராப்ஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், அதே மாதிரி PHP, வேர்ட்ப்ரெஸ், HTML5 இப்படின்னு நிறைய கோட்ஸ் வந்து இங்கே நீங்கள் செல் பண்ணலாம். அதே மாதிரி வீடியோ ஹைவில் வந்து வீடியோ ஃபீச்சர் ராயல்ட்டி ஃப்ரீ வீடியோ டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வந்து, அதே மாதிரி மோஷன் கிராஃபிக்ஸ் எல்லாம் இங்கே வந்து நீங்கள் செல் பண்ணலாம். அதே மாதிரி ஆடியோ ஜங்கிளில் மியூசிக் செல் பண்ணலாம். தீம் ஃபாரஸ்ட்டில் தீம், வேர்ட்ப்ரெஸ் தீம் எல்லாம் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இங்கே செல் பண்ணலாம். அதே மாதிரி கிராஃபிக் ட்ரைவரில் வந்து நீங்கள் இங்கே ஃபோன்ஸ், ஃபோட்டோஷாப் ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இங்கே செல் பண்ணலாம். அதே மாதிரி ஃபோட்டோ டியூனில் வந்து ராயல்ட்டி ஃப்ரீ ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியை மட்டும் இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இங்கே வந்து 3D கம்பெனி 3D மாடல்ஸ், கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் டெக்ஸ்சர்ஸ், ரெண்டர் செட்டப் இதெல்லாம் வந்து நீங்கள் டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் இங்கே நீங்கள் இது பண்ணலாம், செலக்ட் பண்ணி கொள்ளலாமா. அப்படி ஒரு வெப்சைட் தான் இது. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு க்ரியேட் பண்ணிடலாம், தாராளமாக க்ரியேட் பண்ணலாம். அல்லது ஏஐ யூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிடலாமான்னா இவங்க வந்து எக்ஸப்ட் பண்ணுறது வீதம் குறைய நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரெண்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வேயை தான் நம்ம இங்கே ஹையர் பண்ண போகிறோம், ஃப்ரீலான்சரை. அதை நம்ம செலக்ட் பண்ணுற ஒரு வெப்சைட் ஃப்ரீலான்சர். ஏன்னா இதில் $3 நீங்கள் சேல்ஸ் எடுக்கலாம், $5 சேல்ஸ். நான் $5 சேல்ஸ் எடுத்தால் சார் இவங்களுக்கு எனக்கு ரைட் பண்ணி தருவாங்கன்னா நீங்கள் தாராளமாக அவங்க ரைட் பண்ணி தருவாங்க. இவங்களுக்கு எப்படி இதை செட்டப் பண்ணுன்னா நான் கிளாஸில் சொல்கிறேன். முதலாவது ஃப்ரீலான்சர் எப்படி ஒர்க் ஆகுங்கிற இந்த பேக்ரவுண்ட் கான்செப்டை நான் சொல்கிறேன். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இவருக்கு வந்து நான் என்னோடய ஒர்க்கோட சம்மந்தப்படுத்தி சொல்லுவோமே. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இந்த இருக்கிற வெப்சைட்டுக்கு நான் சப்மிட் பண்ண போகிறேன். இந்த ஒர்க் தான் கோட் கேனியோனுக்கு. இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ளகின் ஒன்று தேவை. ஓகே, அல்லது ரைட் ஓகே வேர்ட்ப்ரெஸ் ப்ளகின் ஒன்று தேவை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், அந்த வேர்ட்ப்ரெஸ் ப்ளகின் தேவை என்னத்துக்கு, இதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு. இங்கே என்ன செய்வாங்கன்னா, நம்ம அப்லோட் பண்ணுற அந்த க்ரியேஷனை இவங்க செக் பண்ணுவாங்க, அதாவது ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணி ஒன்ஸ் அது ஓகேன்னு சொன்னால் இவங்க வந்து அதை லைவில் கொண்டு வருவாங்க. இவங்க அப்ரூவ் பண்ணணும். நீங்கள் சப்மிட் பண்ணது எல்லாமே அவங்க எக்ஸப்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க அப்ரூவ் பண்ணணும், முதலாவது கான்செப்ட் இது. ரெண்டாவது என்னென்னா, நாங்கள் இப்போ ஃப்ரீலான்சருக்கு வருவோம். ஃப்ரீலான்சரில் நீங்கள் எப்படி யோசிக்கலாம், நான் $5 கொடுத்து நான் க்ரியேட் பண்ணுறதானே சார், இதை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணாமல் விட்டால் எப்படி நடக்கும். அதுதான் ஃப்ரீலான்சரில் இருக்கிற பெனிஃபிட். என்னென்னா, இப்போ நான் ஒரு ஜாப் ஒன்று போஸ்ட் பண்ணேன், எனக்கு ஒரு கோட் ஒன்று தேவை, ஒரு ப்ளகினுக்குரிய கோட் ஒன்று தேவை, அல்லது ப்ளகின் தேவைன்னு நான் இது பண்ணுறேன். அது ரிலேட்டடாக தெரிஞ்சாங்களுக்கு தெரியும், அல்லது ஒரு டிசைன் டெம்ப்ளேட் ஏதோ அதுக்கு நான் ஒரு அமௌண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணோன்னே எனக்கு நிறைய பேர் பீட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு பெஸ்ட் பர்சனை தெரிவு செய்துட்டு நான் என்ன செய்வேன்னா, அவர்கிட்ட வந்து அந்த ஒர்க்கை எடுப்பேன். ஒர்க்கை எடுத்தால் அவர்கிட்ட இருந்து ஒர்க்கை தந்ததுமே இந்த ஃப்ரீலான்சர் வந்து என்கிட்ட இருந்து மணியை எடுத்துடும், அவருக்கு மணியை கொடுக்காது. இது வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா, நான் இவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொன்ன பிறகு தான் நான் அதை வந்து ரிலீஸ் பண்ணேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொன்ன க்ரைட்டீரியாவுக்குள்ளே இது வரலன்னு, அதுக்காகத்தான் இது ஒர்க் ஆகுது. இதை நான் கொண்டு என்ன செய்ய போகிறேன்னா, இவங்களுக்கு சப்மிட் பண்ண போகிறேன். யாருக்கு? இவங்களுக்கு சப்மிட் பண்ண போகிறேன், கோட் கேனியோனுக்கும். இவங்களுக்கு சப்மிட் பண்ணதுமே இவங்க வந்து அதை எக்ஸப்ட் பண்ணினாங்கன்னா மட்டும்தான் நாங்கள் வந்து ஓகே சொல்கிறது. எக்ஸப்ட் பண்ணலைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோன்னா, அதில் வந்து இவர்கிட்ட அந்த உரிய நபர்கிட்ட நாங்கள் அதை திருத்தி தர சொல்லி கேட்குறது.
திருத்தி இவங்க என்ன ரீசன் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு என்ன ரீசனால் ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி ரிஜெக்ட் ரீசன் தெரிஞ்ச உடனே அதை எடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம இங்கே கொடுக்குறது. அப்போ இதால் நமக்கு 100% சேஃப் தான். ஓகே, உங்களுக்கு லொஸ் ஆகிறது இல்லை. அடுத்தது இப்போ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு மணி தேவைப்படுது, $5 தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த கிளாஸில் வந்து பாருங்கள், இந்த பிள்ளைகள் பின் பண்ணி வச்சிருக்கிறேன். இவர் வந்து $67,000 ஏர்ன் பண்ணியிருக்காரு. இந்த பிள்ளை ஒரு டிவி வாங்கியிருக்காரு. இவர் வந்து 21வது ஏர்னிங் டோட்டலாக வந்து எத்தனை டாலர், $450 மேலே ஏர்ன் பண்ணிருக்காங்க. இவங்களை பாருங்கள், 26,000 டோட்டல் $620. இப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணுற நீங்கள் இதில் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். $5 நீங்கள் 20 கிரியேஷன். ஏன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறது இல்லை. எமக்கு தெரிஞ்சது காப்பி பேஸ்ட் பண்ணுறது, எமக்கு தெரிஞ்சது டைப் பண்ணுறது, எமக்கு தெரிஞ்சது டேட்டா கலெக்ஷன். பட் இதை வச்சு நீங்கள் எப்படி ஒரு பிஸ்னஸ் மொடியூல் ஒன்று உருவாக்கலாம்னு பாருங்கள். அப்போ நீங்கள் இது இல்லை என்னட்ட மணி இருக்கு நான் இது செய்வேன்னு சொன்னால், ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒர்க் அப்போ தான் உங்களுக்கு அந்த டாலர் அமௌண்ட்ன்ற அந்த வெளியூ வந்து விளங்கும். சும்மா இருக்கிற உங்களால் விளங்காது. பாருங்கள், சில ஆட்கள் ஒரு நாளைக்கே வந்து இப்படி ஏர்ன் பண்ணுறாங்க பாருங்கள். $1.6 அந்த நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோமே, இந்த லிஸ்ட்டில் பாருங்கள், ஒரு நாளைக்கு $7 ஒரு நாள் நீங்கள் $12 $30 $7 $15 $77 25 அந்த போனஸ் அமௌண்ட் எடுத்தனால இப்போ ஒரு மாதம் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டில் அப்படின்னா தான் நீங்கள் இது பூஸ்ட் ஆகும் உங்களுக்கு. இதில் நல்ல ஒரு இது ஒன்று. அதை விட்டுட்டு இதில் $0.03 ஜாப் இது எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணிடலாம், எனக்கு இது நீங்கள் $300 ஜாப்பும் செய்யலாம். அதெல்லாம் ஹார்ட், அது நமக்கு தேவையில்லை. இதில் என்னென்ன உங்களோட மெச்சூரிட்டி லெவல் எவ்வளவுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணிடுமோ அவ்வளோ ஈஸியாக ஒர்க் பண்ணி மணி எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் கொண்டு போகணும். ஸோ இதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு கான்செப்டாக இருக்கும். ஸோ அது சரியாக புரிஞ்சு கொண்டு பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா சரி. அதே மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க ஒரு மாதத்தில் ஒரு அமௌண்ட்டில், அதில் ஒரு பார்ட்டை ஒரு 50% அல்லது 30% 20% இப்படியான ஒரு விஷயங்களுக்கு நீங்கள் இன்க்ளூட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் வந்து இவங்க சொல்கிற க்ரைட்டீரியாவை சொல்லி அங்கே அவருக்கு ஒரு இது பண்ண சொல்கிறேன். டேர்ம்ஸ் சொல்லுவாங்க, அவங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த டேர்ம்ஸை வச்சு இவர்கிட்ட உருவாக்கி தர சொல்கிறேன். உருவாக்கி தரதை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, அப்லோட் பண்ணி விட்டீங்கன்னா சரி. அது வந்து ஆன்லைன். இப்போ நீங்கள் $5 கொடுக்குறாங்க, $10 கொடுக்குறாங்கன்னா இது பேசிஸ் வந்து எப்படின்னு சொன்னால் ப்ரொஜெக்ட் பேசிஸ் இல்லை, இது கன்செப்ட். இது என்ன, நீங்கள் அப்லோட் பண்ண இது லைஃப்லும் உங்களுக்கு மணியை ஜெனரேட் பண்ணிகிட்டே தரப்போகிற ஒரு கன்செப்ட். ஓகே, அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி. ஸோ ஆன்லைனில் ஃப்ரீயாக இந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணுறதுக்குரிய கான்செப்ட் வந்து கட்டாயமாக வெல்ஃபிஜ் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கொடுங்க. ஸோ ஹை ட்ரஸ்டபிளான ஹை கன்வெர்ட்டிங்கான வெப்சைட்ஸுகள் இது ஷேர் பண்ணுறோம். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ப்ரூஃப்ஸ்களை லைவாக செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்களும் ஆன்லைனில் ஒரு ஜென்யூனான ஒரு மணி மேக்கிங் ஸ்கீம் உருவாக்கணும்னா கட்டாயம் வெல்ஃபிஜ் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன்.